வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன சுட்டுக்கொலை தற்கொலையா பரபரக்கும் பின்னணி அதிரடி வாக்குமூலம். அல்லவத்துக்கொடவில் கொடூரம் மண்மேடு சரிந்து விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. ஆளும் கட்சி முக்கிய புள்ளிகள் உட்பட 6 கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை. அதிகாரத்திற்கு வந்ததும் ஜேவிபி மௌனம். காணி விடுவிப்பு விவகாரத்தில் இந்திரானந்த டி சில்வா சாடல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் முன்பே கிடைத்த 129 பயங்கரவாதிகளின் பட்டியல். கரைக்கட்டா லஞ்ச விவகாரம் பௌத்த துறவி மூலம் காவல்துறை அதிகாரிகளுக்கு பணம் கைமாறிய அதிர்ச்சி தகவல். மக்களை கொடூரமாக சுரண்டும் அனுர அரசு ஆனந்த பாலித கடும் குற்றச்சாட்டு. நாட்டை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்கே புதிய திட்டம் அஜித் மாண்ட பெருமை வெளியிட்ட தகவல். அம்பாறையில் தமிழர்களின் காணி அபகரிப்பு விரைவில் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக போராட்டம். இலங்கையின் பல பாகங்களில் பலத்த காற்று மழை மற்றும் அதிக வெப்பம். வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. கனடா காட்டுத்தீ புகை புதிய சுங்கவரி விதிக்க ட்ரம் திட்டம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மாலபே தலாகேனாவில் உள்ள தனது இல்லத்தில் துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் இலங்கையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேல்மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மாலப்பை போலீசார் இணைந்து தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நேற்று இடம்பெற்ற சம்பவம் குறித்து அங்கிருந்த அவரது பாதுகாப்பு போலீஸ் அதிகாரி அளித்துள்ள பரபரப்பு வாக்குமூலத்தில் சார் உடற்பயிற்சி செய்வதற்காக அறையை விட்டு வெளியே வந்து என்னிடம் துப்பாக்கியை கேட்டார். நான் எனது கை துப்பாக்கியின் மெகசினை கழற்றிவிட்டு அவரிடம் கொடுத்தேன். அவரோ மெகசினையும் கேட்டு வாங்கிக் கொண்டார். பின்னர் தண்ணி எடுத்து வருமாறு என்னை கூறினார். நான் சமையலறைக்கு சென்ற சில நொடிகளில் வெடிப்புச் சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தபோது சார் ரத்த வெள்ளத்தில் கிடந்தார். துப்பாக்கி சத்தம் கேட்டு ஓடிவந்து அவரது மனைவியும் இளைய மகனும் விக்ரமரத்னவை உடனடியாக முள்ளேறிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். சி.டி. விக்ரமரத்ன ஏன் இத்தகைய முடிவை எடுத்தார் என்று துல்லியமான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் போலீஸ் விசாரணைகளில் 2 முக்கிய பின்னணிகள் வெளிவந்துள்ளன. அவரது மகனின் திருமண உறவில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக அவர் கடந்த சில காலமாக கடும் மன உளைச்சலில் இருந்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை அழுத்தம். 2019 ஈஸ்டர் வெடிகுண்டு சம்பவம் குறித்து சில மாதங்களுக்கு முன்பு சிஐடி இவரிடம் வாக்குமூலம் பெற்றிருந்தது. ஈஸ்டர் தாக்குதலில் தொடர்புடைய சாரா ஜாஸ்மின் உயிரிழந்துவிட்டதாக டிஎன்ஏ பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்துமாறு கடந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் ஒருவர் தனக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்ததாக விக்ரமரத்ன தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. சம்பவம் நடந்த இடத்திற்கு தற்போதைய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நேரில் சென்று பார்வையிட்டார். சம்பவ இடத்திற்கு வந்து கடுவலை நீதவான் முதல்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டதுடன் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தி முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். அளவத்துக்கொடு படுகொடு பகுதியில் புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவார குழி தோண்டிக் கொண்டிருந்த போது மண்மேடு சரிந்து விழுந்ததில் நபர் ஒருவர் நேற்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அளவத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மண் சரிவு ஏற்பட்ட உடனே அவர் மீட்கப்பட்டு அகுரணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தற்போது உயிரிழந்தவரின் சடலம் கண்டி பொது மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் குறித்து அளவத்துக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத போராட்டம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவரன் உள்ளிட்ட 6 கைது செய்ய கொழும்பு மேலதிக நீதிபதி கிங்ஸ்லி கெட்டிராட்சி நேற்று பிடியாணை பிறப்பித்துள்ளார். கடந்த 2022 ஆண்டு அறகலைய போராட்டங்களின் போது நீதிமன்ற உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இவ்வழக்கின் பிணையில் இருந்த சந்தேக நபர்கள் நேற்று வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதனையடுத்து பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவரண்ண மற்றும் ரோஷான் அலி டானிஸ் அலி, அமல் சலிந்து, உதயங்க குமார், கொஸ்வத்தகி மகாநாம தேரர் ஆகிய 6 கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை எதிர்வரும் டிசம்பர் 4ஆம் தேதி வரை மேலதிக நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மக்கள் மீது அக்கறை இருப்பது போல் காட்டிய ஜேவிபியினர் இன்று ஆளுங்கட்சியாக வந்தவுடன் மக்களின் பிரச்சினைகளை மறந்து மௌனமாக இருக்கின்றனர் என சமூக இயக்கத்தின் இந்திரானந்த டி சில்வா கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார்.
யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்புலவு, யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பலாலி, வயாவலான் மற்றும் மயிலிட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் உள்ளன. எதிர்க்கட்சியாக இருந்தபோது காணி விடுவிப்புக்காக அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இன்று அதிகாரத்திற்கு வந்ததும் அதை பற்றி பேசுவதில்லை. இதன் மூலம் இவர்களின் இடதுசாரி கொள்கை என்பது பொய்யானது என்பதும், அதை வைத்து இவர்கள் போலி அரசியல் நடத்தியுள்ளார்கள் என்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு இராணுவ உயர் அதிகாரிக்காக வலிகாமம் வடக்கு பகுதியில் பொதுமக்களின் 100 ஏக்கர் காணியை கையகப்படுத்தி வைத்திருப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனுர தலைமையிலான தற்போதைய அரசு பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகளை உடனடியாக அவர்களிடமே திரும்பி ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாதாள உலக கும்பலின் தலைவனான கருகட்டாவின் மனைவியிடமிருந்து லஞ்சமாக பெறப்பட்ட 120 மில்லியன் ரூபாவின் ஒரு பகுதி பௌத்த துறவி ஒருவரூடாக சில சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு கைமாற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று அம்பலப்படுத்தியுள்ளது. கரகட்டாவுக்கு தடுப்பு காவலில் சாதகமாக செயல்பட லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் சட்டத்தரணி ரஹித ராஜபக்ச, சரித் அபேசிங்க மற்றும் அருண வருஷ ஹென்னாதிக ஆகிய மூவருக்கு எதிரான வழக்கிலேயே இத்தகவல் வெளியானது. கரகட்டாவின் மனைவி மகேஷிகா மதுவந்தி லஞ்ச விவகாரம் தொடர்பான காணொலி பதிவு மற்றும் குறுந்தகடு ஆகியவற்றை தன் விருப்பத்தின் பேரில் விசாரணையாளர்களிடம் ஒப்படைத்துள்ளார். லஞ்ச வாக்குறுதி நிறைவேற்றப்படாததால் சந்தேக நபர்களுடன் நடத்திய தொலைபேசி உரையாடல்கள் அடங்கிய போன் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மூவரும் கடந்த 2023 மார்ச் 3 அன்று ஒன்றாக இந்தியா சென்று மார்ச் 7 அன்று ஒரே விமானத்தில் திரும்பியதை குடியேற்றத்துறை பதிவுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இவர்களுக்கு இடையே 1300க்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டுள்ளன. பணத்தை கைமாற்றிய பௌத்த துறவி அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் இதே சந்தேக நபர்கள் மீது மற்றொரு லஞ்ச புகார் கிடைத்து தனி விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தரப்பில் இதய நோய் மற்றும் தூக்க மூச்சு திணறல் போன்ற மருத்துவ காரணங்களை கூறி பிணை கோரப்பட்டது. எனினும் இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த கொழும்பு தலைமை நீதவான் அசங் எஸ் போதராகம சந்தேக நபர்கள் மூவரையும் வரும் 2026 ஜூலை 28 வரை மேலும் விளக்குமறியலில் வைக்க உத்தரவிட்டதுடன் அன்றைய தினமே பிணை மனு மீதான உத்தரவு வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சக்ரான் காசிம் உட்பட ISIS கருத்தியில் கொண்டு 129 பேரின் பட்டியலை தாக்குதலுக்கு முன்பே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அரசு புலனாய்வு சேவை அனுப்பியிருந்தும் அன்றைய CID அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டனர் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலே தாக்கல் செய்த ரிட் மனு மீதான விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது அவர் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன இந்த அதிர்ச்சி தகவல்களை அம்பலப்படுத்தினார். சஹ்ரான் மற்றும் அவரது சகாக்களின் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்து 2017 முதல் தாக்குதல் நடக்கும் வரை புலனாய்வு அறிக்கைகள் காவல்துறை அதிபருக்கும் CIDக்கும் அனுப்பப்பட்டிருந்தன. இலங்கையில் தீவிரவாத குழு இயங்குவது குறித்து 2018 பாகிஸ்தான் அமைப்பும் தாக்குதலுக்கு சற்று முன்பாக 2019 ஏப்ரல் 4 அன்று இந்தியாவின் ரோ அமைப்பும் இறுதி எச்சரிக்கையை விடுத்திருந்தன. இந்தியாவின் இறுதி எச்சரிக்கை கடிதம் ஏப்ரல் 9 அன்று அப்போதைய CID சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் ரவி செனவிரத்னவின் அலுவலகத்தை வந்தடைந்த போதிலும் அலட்சிய காரணங்களால் அது தாக்குதல் நடந்து முடிந்த மறுநாளான ஏப்ரல் 22 அன்றே CID பணிப்பாளரை சென்றடைந்துள்ளது. புலனாய்வு தகவல்களின்படி CID முறையாக செயல்பட்டிருந்தால் இந்த தாக்குதலை தடுத்திருக்கலாம் என குறிப்பிட்ட சட்டத்தரணி தாக்குதலை தடுக்க தவறிய அதே அதிகாரிகளிடம் தற்போது மீண்டும் இந்த விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளதை கேள்விக்குள்ளாக்கினார். இதையடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனு மீதான மேலதிக விசாரணையை வரும் 2026 ஜூலை 21 ஒத்திவைத்துள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். தற்போதைய அரசாங்கத்தின் தகாத போக்கை கண்டு ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாட்டுக்காக தனது கடமையை செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கான புதிய திட்டத்தை தயாரித்துள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மாண்ட பெருமை தெரிவித்துள்ளார்.
கம்பகாவில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க எப்போதும் இளைஞர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர். ஆனால் தற்போதைய ஆட்சியில் இளைஞர்களுக்கு நாட்டின் மீது எதிர்பார்ப்பு இல்லாததால் படித்த இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். இதன் காரணமாக மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கும், நீதிமன்றங்களில் சட்டத்தரணிகளுக்கும், மின்சார சபையில் பொறியியலாளர்களுக்கும் கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. நானும் ரணில் விக்ரமசிங்கவும் அரசியலில் இருந்து விலகியே இருக்க தீர்மானித்திருந்தோம். ஆனால் தற்போதைய அரசு மக்களை ஒடுக்கி பொருளாதாரத்தை வீழ்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதை பார்த்து கொண்டு எங்களால் சும்மா இருக்க முடியவில்லை. அரசாங்கத்தின் தவறான நோக்கினால் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாட்டை பொறுப்பேற்பதற்காக அரசியலில் தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்திற்குள் எதிர்க்கட்சிகள் சரியாக செயலாற்றாவிட்டாலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் உள்ள கூட்டு எதிர்க்கட்சி தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை மிக அவதானமாக கண்காணித்து வருவதாகவும் அஜித் மான்னபெரும மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய தற்போதைய அரசு அதிக வரி விதிப்புகள் மற்றும் எரிபொருள் மாவியாக்கள் மூலம் மக்களை கொடூரமாக சுரண்டி வருகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர் ஆனந்த பாலிது கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் மொத்த நெல் உற்பத்தியில் வெறும் 2% மட்டுமே அரசு கொள்வனவு செய்வதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையிலும் நடைமுறையிலுள்ள QR முறையினால் முச்சக்கர வண்டி சாரதிகள் உள்ளிட்ட பலரின் வாழ்வாதாரம் முடக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் எளிய மக்களுடன் நின்ற லால்காந்த, வசந்த சமரசிங்க போன்ற தலைவர்கள் குறுகிய காலத்திற்குள் சொகுசு வீடுகள் மற்றும் வாகனங்களை வாங்கியது எப்படி என்பது குறித்து ஜனாதிபதி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அரசே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். அன்று பொதுமக்களுக்காக பேசியவர்கள் இன்று அமைச்சர்களானதும் மக்களின் பிரச்சனைகளை அலட்சியப்படுத்துகின்றனர் என குறிப்பிட்ட ஆனந்த பாலித, இந்த மக்கள் விரோத அரசின் போக்கை முறியடிக்க உழைக்கும் மக்களும் விவசாயிகளும் ஒன்றிணைந்து வீதிக்கு இறங்கி போராட வேண்டும் என்றும் அறைகூவல் விடுத்துள்ளார். தமிழ் மக்களின் பூர்வீக நிலமான அம்பாறை மாவட்டத்தை முஸ்லிம்களுக்கு தாரை வார்த்த தமிழரசு கட்சி தற்போது புதிய கூட்டணி அமைத்திருப்பது கண்டனத்திற்குரியது என ஈழத்தமிழர் முன்னணி கட்சியின் தலைவர் ஜெயா சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சியின் யாப்பின்படி தமிழர்களுக்கும் அதேபோன்று முஸ்லிம்களுக்கும் சுயாட்சி அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதே நோக்கமாகும். தனி தமிழீழத்திற்காக ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்து போராடிய நிலையில் தமிழரசு கட்சி முஸ்லிம்களுக்கு சுயாட்சி வழங்க முற்படுவது ஏன் என்ற கேள்வி எடுக்கிறது. கடந்த நல்லாட்சியின் போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவியை முஸ்லிம் ஒருவருக்கு வழங்கியதோடு அம்பாறை மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட தமிழ் கிராமங்களில் இருந்து தமிழ் மக்கள் விரட்டப்பட்டு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இதற்கு எதிராக தமிழரசு கட்சி எந்த ஒரு குரலும் கொடுக்கவில்லை. மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு நல்லாட்சி காலத்திலேயே தீர்வு காண்டிருக்க முடியும். ஆனால் தமிழரசு கட்சி அதனை செய்ய தவறி கிழக்கு மாகாண தமிழர்களை காலம் காலமாக ஏமாற்றி வருகிறது. தமிழர்களின் போராட்டங்களை எதிர்த்த முஸ்லிம் அரசியல்வாதிகளுடன் இணைந்து தற்போது உருவாக்கப்பட்டுள்ள 6 கட்சிகளின் திருட்டு கூட்டணி வெற்றி பெறாது என குறிப்பிட்ட அவர், தமிழ் மக்களை ஏமாற்றும் இந்த துரோக செயலுக்கு எதிராக கிழக்கு மாகாணத்தில் விரைவில் பாரிய போராட்டம் ஒன்று நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நிலவக்கூடிய வானிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. கிழக்கு மாகாணம் மற்றும் யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் வெப்பச்சூட்டன் காரணமாக பகல் வேளையில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை அதிகமாக காணப்படும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான மற்றும் சீரான வானிலையே நிலவும். மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நீர்கொழும்பு முதல் கொழும்பு, காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யும். கடல் பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும், சிலாபம் முதல் புத்தளம் ஊடாக காங்கேசன் துறை வரையான கடற்பரப்புகளிலும் காற்று 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்பதால் இக்கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். திருகோணமலை முதல் காங்கேசன் துறை வரையான கடல் பகுதிகள் மணத்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேக காற்றினால் ஓரளவு கொந்தளிப்பாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் எரிந்து வரும் காட்டுத்தீயின் புகை அமெரிக்காவின் நியூயார்க், சிகாகோ, வாஷிங்டன் DC போன்ற முக்கிய நகரங்களை பாதித்துள்ளது.
வாஷிங்டனில் கோட் ரெட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு கனடாவின் காடுகளின் தவறான பராமரிப்பே காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், இதனால் அமெரிக்கா சந்திக்கும் $1 பில்லியன் செலவுகளை ஈடு செய்ய கனடா மீது புதிய சுங்க வரிகளை விதிக்கப் போவதாக தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் எச்சரித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள கனேடிய பிரதமர் மார்க் கார்னி, குற்றச்சாட்டுகளை விடுத்து அமெரிக்கா எங்களுக்கு உதவ வேண்டும், நாங்கள் கலிபோர்னியா காட்டுத்தீயின் போது உதவியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே ட்ரம்பின் சுங்க வரிகளால் அமெரிக்க பொருட்களை கனடியர்கள் புறக்கணித்து வரும் நிலையில் இந்த புதிய விவகாரம் இருநாட்டு உறவில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை ஐரோப்பாவில் அண்மைய வெப்ப அலை குறைந்த போதிலும் காட்டுத்தீ, வறட்சி மற்றும் புயல் தாக்கங்கள் தீவிரமடைந்துள்ளன. உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில் கடந்த ஜூன் மாத வெப்ப அலையால் 10,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் இன்னும் பல மரணங்கள் ஏற்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரகோன் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீயால் சான் பிரான்சிஸ்கோ நகரின் பரப்பளவுக்கு இணையான 12 ஹெக்டேர் காடுகளும் விளைநிலங்களும் எரிந்து சாம்பலாகியுள்ளன. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரான்சின் வறட்சி மோசமடைந்துள்ளதால் தெற்கு பகுதியில் உள்ள எரிவாயு மின் நிலையம் மூடப்படும் அபாயம் எழுந்துள்ளது. ஜெர்மனியில் ரைன் நதியின் நீர்மட்டம் குறைந்ததால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளையும் தாக்கிய சூப்பர் கெல் புயல் மற்றும் ஆலங்கட்டி மழையினால் 3 உயிரிழந்துள்ளனர். அத்தென்ஸ் நகரில் காட்டுத்தீ அபாயத்தை கண்காணிக்க ட்ரோன்கள் மற்றும் நீர்த்துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ் சாவகச்சேரியை பிறப்பிடமாகவும் ஆஸ்திரியா ட்ரீட்டிம் இங்ஸ்ட்ரைஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி சந்திரகுமார் அவர்கள் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ் வல்வட்டித்துறையை பிறப்பிடமாகவும் நைஜீரியா லாகோஸ் மற்றும் பிரித்தானியா லண்டன் டோட்டிங் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமா முகப்பெருமாள் தவராஜா அவர்கள் 15/7/2026 புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். நுவரேலியா போகவந்தலாவை டின்சினை பிறப்பிடமாகவும் பசுமலை பஜாரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னசாமி பாலகிருஷ்ணன் அவர்கள் 17/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ் காரிநகரை பிறப்பிடமாகவும் வவுனியா உக்குலாங்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வீரசிங்கம் வரதராசா அவர்கள் 17/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.